நேற்று மட்டும் பேஞ்ச மழையை பார்த்தா என்னுடைய ஆயுசு 80 வயசாச்சு. இந்த மாதிரி பேய பார்த்ததே இல்லையா. ஆனால் கரைக்காற்று அடிக்கணும் வைங்களேன், எவ்வளோ காற்று கரைக்காற்று அடித்தாலும் அந்த கடல் இப்போ கரைக்காற்று அடிக்கணும் வைங்க, தீவுக்கு நேரம் அப்படி விளங்க போச்சுன்னா கரை எங்களுக்கு தெரியாது. அந்த கடல் அலை வந்து அப்படியே அந்த கீழே அமர்ந்து போகிறது கரையை தான் பார்க்கும். இப்போ கச்சா காற்று அடிக்கணும் வைங்களேன், கச்சா காற்று அடித்தா எங்களுக்கு கரை தெரிஞ்சால் அந்த அலை போகும். நீ வாட்டுக்கு தந்தார் போனாலும் கரையை நோக்கி தான் அந்த அலை போகும். அது அடிக்காது, அப்படி அமுங்கி போகும். ஆனால் நேற்று பேஞ்ச மழையை பார்த்தா 43 சென்டிமீட்டர்னு சொல்லிக்கிறாங்க. நான் பார்த்ததே இல்லை, சொன்னேன் எல்லார்கிட்ட. ஆனால் வீட்டுக்குள்ளே இந்த குளத்துக்கிட்ட ஒரு வீடு இருக்குது, உடஞ்சே குளத்துக்குள்ளே விழுந்துட்டு. ஆனால் பேஞ்ச மழை புயல் வந்தால் கூட நான் பார்த்தது இல்லையா. 64 புயலில் எனக்கு 17 வயசு என்ன. ஆனால் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை நேற்று பேஞ்ச மழையை. ஆனால் 10 நாள் மழை சொல்லியிருக்காங்க. பாமணி இருக்குதா இல்லையா தெரியலையா. எனக்கு 67 வயசாக போகுது. இந்த மாதிரி ஒரு மழையை நானும் பார்த்ததே இல்லை. 1 மணி நேரத்துக்குள்ள குளங்கணக்காக தண்ணி கட்டி அவ்வளோ பையன் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு. ஆனால் அங்கேருந்து இந்த நாங்களே இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிற சூழ்நிலையில் தெற்க இருந்து ஒரு ஃபோன் வருது, எங்களுக்கு வீடு எங்களுக்கு கீ ஊற்ற எடுத்துருச்சு, என்ன வீடு இருக்கிறதுக்கு வீடு இல்லை, நாங்கள் வந்து அங்கே உங்கள் இடத்துல தங்கிக்கிறட்டுமான்னு சொல்லிலாம் ஃபோன் வந்துச்சு. அவ்வளவு ஒரு சூழ்நிலை. நேற்று மாத்திரமே, நேற்று பகலில் நடந்த சம்பவமே இப்படி இருந்தால் ராமேஸ்வரம், மண்டகம், பாம்பன் எல்லாமே வரலாறு காணாத ஒரு மலை, வரலாறு காணாத ஒரு காரியம். காற்றும் மழையும் ஒன்றா அப்படியே தூசி மாதிரி பறக்குதுண்ணே. காற்று தூசி மாதிரி பறக்குது. ஆச்சரியப்பட்டு போனேன். இப்படி இருந்தால் ஒரு 5 மணி நேரம் பெஞ்சால் தீவு மொத்தத்தில் மூழ்கிடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நானும் பார்த்துருக்கேன். நான் பிறந்து இந்த தீவில் தான் இருந்து இவ்வளோ காலமும் வளர்ந்துருக்கேன். இவ்வளோ காலமும் வளர்ந்து நான் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நான் பார்த்ததே இல்லை. நேற்று என் கண்ணார பார்த்தேன். நான் பிள்ளைகள்கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். தொடர்ச்சியாக 2 மணி நேரம் பேஞ்ச மழையில், இந்த மழையில் உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது. என்னமோ யாரோ வந்து குடத்துல தண்ணி டப்புன்னு ஊற்றுற மாதிரி. எங்கள் வீட்டிலலாம் இன்னும் 2 நாள் ஆச்சு, தண்ணி வடிஞ்சிருச்சு. ஆனால் வீட்டுக்குள்ளே போகும்போது அப்படி ஏசி மாதிரி இருக்குது, தர குச்சி விடல. அதனால் என்னத்தினால நடந்துச்சு வாங்கிச்சு வானிலை ஒரு அறிவிப்பும் இல்லை, அரசு ஒரு அறிவிப்பும் இல்லை. ஆனால் திடீர் மழை பெஞ்சது எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அதே மாதிரி காற்று அடிக்கிற நேரத்தில் வெயில் அடிக்கான பெரும்பாலும் இந்த மாதத்தில் எப்பமா ஒரு நேரம் மழை பெய்யும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இப்போ இயற்கை மாற்றத்தில் 4-3 நாளாக வந்து தொடர்ச்சியாக இப்படியே தான் இருக்குது. கடலுக்கு மீனவர்கள் பெரும்பாலும் இந்த பகுதியில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம் பகுதியில் மீனவர்கள் தான். ஆனால் கடலுக்கு போக முடியல. கடலுக்கு போனாக்கி 3 நாள் 2 நாள் ஆச்சு. பள்ளத்தை எங்கே போடணும், வலையை எங்கே போடணும், இது சும்மா கிடச்சி. இப்போலாம் வந்து முன்னாடி பலகையில் போட்டுருந்துச்சு, இப்போ பூரா பைப்பரு தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வாட்டில் வந்து பெரும்பாலும் போயிடும். இன்றைக்கி பேஞ்ச மழையில், நைட்டு பேஞ்ச மழையில் நேற்று நிறைய போட்டுகளே தாழ்ந்து போச்சு. இந்த வத்த கடத்துறது சின்ன வல்லம்லாம் தாழ்ந்து போது தண்ணி ஏறி இன்ஜின் அளவுலாம் முங்கிருச்சு. அதனால் எதிர்பார்க்காத மழை. ஆனால் இப்போலாம் ஆகாத மக்கள்லாம் சாதாரணமாக இருந்தாங்கனால நிறைய பாதிப்பு மீனவர்களுக்கு. ராமநாதபுரம் மாவட்டம் என்பது வரலாற்றில் எப்போதுமே வறட்சியாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் என்று பேசப்படுவது. ஒரு அதிகாரி கூட தப்பு பண்ணால் ஒன்று ராமநாதபுரத்துக்கு மாற்றணும்னு சொல்லுவாங்க. அப்படி பெயர் போன இந்த ராமநாதபுரத்தில் நேற்று 2 நாட்களாக பெய்த மழை என்பது வரலாற்று சிறப்புமிக்க மழை. அதுவும் குறிப்பாக நேற்று வானத்தை பிளந்து மழை பெய்தது என்ற ஒரு சரித்திரமான ஒரு விஷயத்தை, அறிவியலான விஷயத்தை நாங்கள் கேள்விப்படும் போது மிகவும் அதிசயமாகத்தான் இருக்கிறது. மழை பெய்வது என்பது வழக்கமான செய்தி தான். ஆனால் இங்கெல்லாம் 3-4 நாட்கள் அடைமழையாக பெய்த நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆனால் ஒரே நேரத்திலே 41 சென்டிமீட்டர் மழையை 2 மணி நேரத்தில் கொட்டிய வரலாறு என்பது நேற்று தான் நடந்திருக்கிறது. எல்லா அலுவலர்களுமே பாதிக்கப்பட்டிருக்கிறது கடந்த 2 நாட்களாக மழையின் காரணமாக. இது ஒரு அதிசய மழையாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். வரலாற்று நாங்கள் வயதுக்கு இந்த மாதிரி உடனடி மழையை நாங்கள் பார்த்ததில்லை என்பது தெரிய வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக தொடர் கனமழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த மழையினால் கரையோர பகுதி, அதாவது தங்கச்சிமடம், பாம்பன், மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளில் கரையோரங்களில் வசிக்கிற மீனவர்களும் அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் மிகவும் அவதியேற்றுறாங்க. ஏன்னா மழை நீரும் கழிவு நீரும் வீடுகளில் சூழ்ந்துள்ளதால் முதியவர்கள், குழந்தைகள் பாதிக்கப்படுவதாகவும் சமைக்க கூட வழி இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. ஒருபுறம் மாவட்ட நிர்வாகம் துரிதமாக இந்த தேங்கியுள்ள நீரை அப்புறப்படுத்தினாலும் அதாவது பூமியிலேருந்து ஊடுற நீர் ஊற்றுனால
குடிசைகளில் வந்து மிகவும் பாதிப்பை ஏற்படுத்துகிறாங்க உள்ள சொல்கிறாங்க. இந்த பகுதியில் என்ன சொல்கிறாங்கன்னா, மண்டபம் அது மட்டும் இல்லாமல் பாம்பன் பகுதியில் ஒரு 16 விசைப்படகுகள் வந்து கரையில் வந்து தட்டி மிகவும் படகு சேதமடைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாட்டு படகுகளுமே சேதமடைஞ்சிருக்கு. இதனால் நாங்கள் கடந்த 2 நாட்களாக மீன் பிடிக்க கூட போக முடியலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டும் உள்ளது. ஆனால் இந்த மழையை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் 43 சென்டிமீட்டர் மழை பெய்கிறது என்பது ஒரு வரலாற்று அதிசயமான ஒரு நிகழ்வாக இந்த பகுதி, அதாவது இந்த மாவட்ட மக்களே சொல்கிறாங்க. ஏன்னா வறட்சியான ராமநாதபுரம் மாவட்டத்தில் இப்படி அதாவது ஒரு 4 மணி நேரத்தில் 43 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு வந்து ஒரு நாங்கள் வியப்பாக பார்க்குறோம். ஏன்னா 1964 புயலில் கூட 3 நாள் விடாமல் மழை பெஞ்சு, ஆனால் இவ்வாறான மழை வந்து தொடர்ச்சியாக மழை பெய்யலை அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோடையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதனால் இந்த தொடர் மழையினால் பொதுமக்கள் மட்டும் இல்லாமல் சுற்றுலாத்தலமான ராமேஸ்வரத்துக்கு வர்ற அனைத்து யாத்திரிகளும் அதே மாதிரி வெளி மாநிலங்கள்லேருந்து வர்ற குழந்தைகள் முதியோர்கள் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டதாகவும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. புதிய தலைமுறை செய்திகளுக்காக தங்கச்சி மடத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் வினோத்குமாருடன் ஆனந்தன்.